ஒரு கேரட் ட்ரிங்க் பார்க்கலாமா? அதுக்கு வந்து பாலை சூடு பண்ணிவிட்டு கேரட்டை வந்து இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு நல்லா சட்னி மாதிரி அரைச்சிக்கிட்டேன். அதை வந்து பால் கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து கொதிக்கணுங்க. சிம்லேயே வச்சு இது எல்லாமே பண்ணுங்கள். ஏன்னா பாத்திரம் வந்து கீழே வந்து அடி பிடிச்சிரும். அதனால் சிம்லேயே வச்சு இது பண்ணிவிட்டு நல்லா ஒரு 4-5 கொதி வந்ததுக்கப்புறமா வந்து பனங்கல்கண்டு இருக்கு இல்லையா, அது வந்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த பனங்கல்கண்டு கரையிறதுக்கு வந்து ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். ஸோ 5 மினிட்ஸ் வந்து சிம்லேயே விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குங்க. அதுக்கப்புறம் வந்து நல்லா 10 to 15 மினிட்ஸ் கொதிச்சதுக்கப்புறம் ஏலக்காய் வந்து ஒரு 4 ஏலக்காய் வந்து நான் வந்து பொடியாக ஓரளவுக்கு பொடி பண்ணி அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வந்து பாதாம் பிசின் இருக்கு இல்லையா, அது வந்து நான் ஊற வச்சுருந்தேன். அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குடிச்சிங்க அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி ரெசிபீஸ்க்கு வந்துட்டு என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.